கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சகரியா 9 இப்படியாய் எழுதப்பட்டுள்ளது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். ஆம் என கண்பானவர்களே, நாம் இன்றைய தினம் கழுதையை பற்றி பார்க்க போகிறோம். கழுதை என்ற உடனே நமக்கு நினைவில் வருவது அழுக்கு மூட்டைகளை சுமக்கும் ஒரு மிருகம். ஆனால் இந்த பூமியில் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஏழை தச்சனுக்கு மகனாக பிறந்து 3.5 வருடம் ஊழியம் செய்து ஒரு கழுதையின் மேல் ஏறி பவனி வந்தார். அவர் தாழ்மை உள்ளவர். ஆம், அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாக ராஜாதி ராஜாவாக வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த இயேசுவை சுமந்து சென்ற கழுதையை குறித்து பார்ப்போமா? முதலாவது, கட்டப்பட்ட கழுதை. இயேசுவை சுமக்கப் போகிற கழுதை முதலாவது கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஆம், நாம் வாழும் பகுதியில் உள்ள மக்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். பாவக்கட்டு, சாபக்கட்டு, சாத்தானின் கட்டு, மரணக்கட்டு, குடும்பக்கட்டு, பில்லி சூனியக்கட்டு, பாரம்பரிய கட்டு என அநேக ஆத்துமாக்கள் கட்டப்பட்டு விடுதலையின்றி தவிக்கின்றனர். அப்படிப்பட்ட கட்டுகளில் வாழும் மக்களை இயேசு தமது சீசர்களாகிய நம்மை பார்க்க சொல்கிறார். 2வதாக, இருவழி சந்தியில் நின்ற கழுதை. ஒன்று ஜீவ வழி, மற்றொன்று மரண வழி. அநேக ஆத்துமாக்கள் இவ்விதமான இருவழி சந்திகளில் இரு மனமுள்ளவர்களாக மலைத்து நிற்கின்றனர். 3வதாக, வாசலருகே நின்ற கழுதை. கட்டியிருந்த கழுதை வாசலுக்குள்ளே இல்லை, வாசல் அருகேதான் நின்றது. அது கட்டப்பட்டிருந்ததால் வாசலுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அநேக ஆத்துமாக்கள் கட்டப்பட்ட நிலையில் வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் வாசலருகே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இரட்சிப்பு கொடுக்க ஒரே வழி இயேசு மட்டுமே. இயேசுவை சுமக்கும் கழுதை பெறும் பாக்கியம் இதுதான். நாமும் இந்த பாக்கியத்தை பெற இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுண்டோர்களை விடுதலையாக்கி இரட்சிப்பின் பாதையில் நடத்தி பரம எருசலேமுக்கு நேராய் நடத்தி செல்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, அப்பா, நாங்கள் இந்த கழுதையைப் போல கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இந்த கட்டுகளிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாருங்க. இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.